4.3 third sum. To get from point A to point B, you must avoid walking through a pond. You must walk 34 meters south and 41 meters east to the nearest meters. How many meters will be saved if it were possible to make a way through the pond? இது ஒரு கோலன் கன்சிடர் பண்ணிங்க பெருசாக, சரியா? கன்சிடர் பண்ணிங்க. சொல்லப்போனால் இந்த டயக்ராம் இப்படி வரணும். நான் என்னுடைய கன்வீனியன்ட்டுக்காக நான் இப்படி வச்சுக்கிறேன், சரிங்களா? அதெல்லாம் இதை மார்க் பண்ணிக்கிறேன். சவுத்து ஈஸ்ட்டு இப்படி வரும், சரிங்களா? இப்படி வந்து இப்படி வரும் ட்ரையாங்கிள். நான் என் கன்வீனியன்ட்டுக்காக நான் நமக்கு திருப்பி வச்சுக்கிட்டேன். இப்போது இது ஒரு குளம். இந்த குளத்தில் 41 இங்கே இருக்கிறான் அந்த பையன். இங்கேருந்து இவன் இப்படி போயிட்டு இப்படி போகணும் அப்படின்னா எவ்வளோ மீட்டர் வருதுன்னு பாருங்கள். சொல்யூஷன் ஏபி ப்ளஸ் பிசி ஈக்குவல் டு 34 ப்ளஸ் 41. அப்போது ஏபி ப்ளஸ் பிசி ஈக்குவல் டு 41 எவ்வளோ வரும்? 75 ஆயிடுச்சு இல்லையா? இது மொத்தம் போனான்னா இந்த பக்கம் போய் அந்த ஏ பாயிண்ட்டை சேர்ந்தானா 75 மீட்ரு. ஆனால் ஒருவேளை இவன் இப்படியே தண்ணி இல்லாத ஒரு குளத்தில் இப்படி போனான்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும்? இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னான்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது ரெண்டையும் வச்சு நான் ஹைபோட்டனஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஹைபோட்டனஸ், ஆப்போசிட், அட்ஜசன்ட், இது ரைட் ஆங்கிள். நமக்கு நல்லாவே தெரியும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னாலே ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு பித்தாகரஸ் தியரம் தான். ஓகேவா? அப்போது ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர், ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 34 ஸ்கொயர் ப்ளஸ் 41 ஸ்கொயர். இப்போ 34 41 கண்டுபிடிக்கணும். 34 இன்ட்டு 34 என்ன வருது பாருங்கள். 4 4s are 16, 1 4 3s are 12, 13, 3 4s are 12, 1 3 3s are 9, 10. அப்போ எவ்வளோ இருக்குது பாருங்கள். 6 5 11. அப்போ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1156 ப்ளஸ் 41 இன்ட்டு 41 இல்லையா? 1 இன்ட்டு 41 வெறும் 41 தான். 4 1s are 4, 4 4s are 16. அப்போது 1681 1681 ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வருது பாருங்கள். 1681 7 3 1 ஆச்சுன்னா 8, இது 2. அப்போது ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2837. எனக்கு ஏசி தான் வேணும் இல்லையா? அப்போ ஏசினா இந்த பக்கம் ரூட் வந்துடும். 2837. இப்போ இதுக்கு ரூட்டு கண்டுபிடிக்கணும். இதுதான் கொஞ்சம் பெரிய வேலை, நம்ம கண்டுபிடிச்சி தான் ஆகணும், வேறு வழியும் இல்லை. ரூட்டு கண்டுபிடிச்சிடலாமா? 2837 ஈவன் நம்பர்னால் 2 2 பிரிச்சுக்கணும் இல்லையா? இப்போ ஹையஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பாருங்கள். 5 இன்ட்டு 5 தான் இல்லையா? 6 இன்ட்டு 6 என்ன ஆகிடும்? வெளியே போய்டும். 36 ஆகிடும். 5 இன்ட்டு 5 25. அப்புறம் இதில் பேலன்ஸ் எவ்வளோ? 3 37. ஓகேவா? இப்போ எங்கே பாருங்கள். 2 இன்ட்டு கோஷன்ட்டு 10. 10க்கு பக்கத்தில் என்ன நம்பர் போட்டால் இந்த நம்பர் தான், சேம் நம்பர் தான் போடணும் இல்லையா? அப்போது நான் என்ன பண்ணுறேன், 4 போட்டால் 400 போய்டும். அப்போ 3 இன்ட்டு 3 9, 100 இன்ட்டு 3 300. அப்போ 309 கழிச்சா எவ்வளோ வருது பாருங்கள். கழிச்சா எவ்வளோ பாருங்கள். 28 வரும் இல்லையா? 28 தான். 28. இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைல்ல. அப்போ 2 0 இறக்கலாம். 2 0 இறக்கிட்டு இந்த கோஷன் 2ஆல் மட்டும் பண்ணி பாருங்கள். என்ன வருது பாருங்கள். 106 வரும். 106. இதுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் போடுறோமோ அந்த நம்பர் தான் அங்கேயும் போடணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், 2 போட்டால் கரெக்டாக நினைக்கிறேன். 3 போட்டால் வேறு மாதிரி இருக்கும். 2 போட்டு பார்ப்போம். 2 போட்டால் என்ன வருது பாருங்கள். 1062 இன்ட்டு 2. 2 2s are 4, 12 1 2 1 1 2s are 2. அப்போ 2124
இதை கழிச்சா எவ்வளோ வருது பாருங்கள். அப்போது மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 676 வரும். 00. ஏன் 00? 2 பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், 28க்கு 5 வந்துருச்சு. அடுத்த நம்பரு அதே நம்பர் தான் இறக்கியிருக்கேன், 396. 0 எங்கே போட்டேன்? 2லேருந்து போட்டேன். அதனால் 2லேருந்து புள்ளி வச்சுக்கிறேன். புள்ளி வச்சுக்கிட்டா 1062 × 2 இவ்வளோ வந்துருச்சு. இதை டிவைட் பண்ணி மைனஸ் பண்ணால் திரும்ப 0 போடுறேன். 0 போட்டால் என்ன ஆயிடுச்சு? 676. இப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 532 × 2 மல்டிப்ளை பண்ணால் 2 2 சார் 4, 6, 10. ஓகேவா? அப்போ அடுத்த நம்பர் என்னது? 1064. இதுக்கப்புறம் என்ன நம்பர் போடணுமோ அந்த நம்பர் தான் இங்கேயும் போடணும் இல்லையா? அப்போ என்ன நம்பர் போடலாம்? 6 போட்டுக்கிறேன். 6 போட்டால் 10 இங்கே கணக்கு பண்ணலாம். 10646 × 6. 6 6 are 36. 6 3 6 4 are 24. 27 1 1 2 இங்கே இல்லையா? 27. 36 37 38 8 3 0 3 வந்துடும். இது 6. அப்போது 638 38 76. இதுக்கு மேலே போயிருந்தால் நல்லா இருக்காது. 2 பாயிண்ட்டு போதும். ஓகேவா? அப்போது ஏசி ஈக்குவல் டு 53.26. ஓகேவா? இப்போது இவன் என்ன கேட்குறான்? எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு கேட்குறான் இல்லையா? நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஏற்கனவே. ஏபி ப்ளஸ் பிசி எவ்வளோ? 75 மீட்ரு. இந்த ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சோம். என்னென்னு? 53.26ன்னு. அப்போது இதுலேருந்து இந்த 75லேருந்து இதை கழிச்சுன்னா இது எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு தெரிஞ்சிடும் எனக்கு. அதனால் 75 - 53.26 கழிச்சா என்ன வரும் பாருங்கள்? 75 00 வச்சுங்க. 53.26 கழிச்சா என்ன வரும்? 4. இது 9 இருக்கும். 9ல் 2 போச்சுன்னா 7. இதில் 4 இருக்கும். 4ல் 3 போச்சுன்னா 1. இது 7. 7ல் 5 போச்சுன்னா 2. 21.74 மீட்டர் டிஃப்ரென்ஸு. அதாவது இவன் இந்த பாண்ட்லேருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஒரு டிஸ்டன்ஸ் வருது. அது என்னது? 53.26. இப்படி சுற்றிக்கிட்டு போனான்னா ஒரு டிஸ்டன்ஸ் வருது. அது என்னது? 75 மீட்டரு. இதுக்குள்ளே 2 டிஃப்ரென்ஸ் தான் கேட்குறாங்க இந்த கொஸ்டினில். சரிங்களா? அந்த டிஃப்ரென்ஸ் தான் 21.74. அவ்வளோதான்.